அச்சம், ஞானம், பயம், உமது அஞ்சலை உன் நெஞ்சகத்தில் பதித்து என் அருகாமல் ஓடி வந்து கை கட்டி வாய் கட்டி ஒரு ரூபாய் நெத்தியில வச்சு மரியாதை மரியாதை. நான் யார் தெரியுமா? முன்னாடி உட்காந்து இருங்க தலைமை. ஆமா என்ன ஹெட் மாஸ்டர் மாதிரி அவங்கள வந்து பழிக்கிற குதிரைங்கிற வாய்ங்கிற அங்க பாரு மன்னாதி மன்னர்கள் மன்னாதி மன்னர்கள் ராஜாதி ராஜர்கள் ராஜாதி ராஜர்கள் ராஜகம்பீரர்கள் கோட்டுமணியாகி மக்கோ வீர பிரதாபனாகி வீர பிரதாபனாகி வருங்காலத்தின் இளவரசன் வருங்கால இளவரசன் பபுரவாகனன் தம்பி கப்பரவாயா கப்பரவாயனா அடிங்கோ லப்ரு பபுரவாகனா உன் பெயரா பபுரவாகனாக இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? என் தாய் தந்தை சொல்லும் முன்னே தாயாகவும் தந்தையாகவும் நமக்கெல்லாம் இந்த கன்னியாகுமரி கிராமத்திலே வழிகாட்டியவர் யாரு? கவுண்டர்கள். இந்த கவுண்டரிலே நமக்கு அதிக அறிமுகமானவர் நம்ம தொப்ப கவுண்டர். இந்த ஏரியா எல்லா கவுண்டரும் நமக்கு தாய் தந்த மாதிரிதான் எல்லாமே. ஆமா, அதுல அறிமுகமானவர் நம்ம தொப்ப கவுண்டர் அதிகமா. ஆமா, அந்த அவர்களும் இந்த கன்னியாகுமரி கிராமத்தில் அண்டை கிராமத்திற்கு வன்னியர்கள் எல்லாம் நோய்கள் இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும். வணக்கம் அன்பா, என் பெயர் பபுரவாகனன். வருகிறேன் அன்பா, வருகிறேன். வாழைக்கா பக்கம் உங்க அம்மாவை போட்டு நோக்குறேன். நான் தான் பபுரவாகனே, நான் வர்றேன்னு போயிட்டு ஆற சம்பளம் சின்றைக்கு முன்றைக்கு எண்ணுவாங்க. கவுண்டர்கள் கவுண்டர்கள் கவுண்டரிங்க எண்ணுவாங்க. சேர்த்து கவுண்டர் குடுத்துட்டு போயிட்டாரு. குடுத்துட்டு தான் போயிட்டாரு. 20,000 இருக்கட்டும், வாங்கிக்க. சரி, 22,000 கூட வாங்க. சேட்டு கவுண்டர் மாதிரி குடுக்கறவங்களும் இல்ல. அதனால போய் அப்படியே உள்ள பூந்துட்டா யாரா சம்பளம் புளுத்துவா? அதானே விடுங்க. என்ன விடுங்கி? நீ என்ன கேள்வி கேக்குற? இல்ல உங்க பெரிய கில்ட்டியாடி. அதானே என்னது பெரிய கில்ட்டியாடி? கலட்டியானே கேளு. என்ன சொல்ற? பபுரவாகனாக இருந்தாலும் உன்னையும் பெற்றாலே உன் தாய் தந்தை யாருங்க? என்னை பெற்ற என் தாய், என் புண்ணிய தேவதை, நான் குடியிருந்த கோவில், என் ஆலயம் தெய்வத்தாய். என்னை பெற்றதே எங்க அம்மா. தண்ணியில் இருக்கிற தாமரை கலைகள் நத்துக்குள் இருக்கு முத்துக்கு மதிப்பில்லை. என்னை பெற்ற தாய் விலையில்லாத பொக்கிசமடா அன்பா, விலையில்லாத பொக்கிசம். அம்மா அழகா எப்படி 2 முளையுமே இல்ல, மொழி மொழி தான் இருக்கும்.
என்னை பெற்ற என் தாயோ சித்திராங்கதை சித்திராங்கதை ஆமா ஆமா தாயா சித்திராங்கதை உன் பெயர் பப்ருவாகனன் ஆமா உன்னையும் பெற்றாரே உன் தந்தையின் பெயர் என்னங்க தந்தையா என்ன என்னதாரே என் தந்தையின் பெயர் ஆனழகன் அர்ஜுனர் என் தந்தை மகாராஜனுக்கு சித்ராயனுக்கு பிறந்த பெயர் பப்ருவாகனாக இருந்தால் உன் இருப்பிடம் எங்க எத்தனை பேரை பள்ளிக்கூடம் நான் எங்கே இருக்கிறேன் ஆமா வயசான மட்டையானா போய் 2 பேரும் மட்டைக்கு தம்பி அடிக்கிறீங்க நாசனம் 18 ஜாவு அடிச்சங்கடா நேத்து துறப்பேன் இன்னைக்குதான் மாமா இவனும் தான் மட்டை பாய்ச்சா நோக்கமே இல்ல மட்டை 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 நாத்தன ஊதி தான் ஒதுக்குவீங்க சண்டால எப்படா கரெக்டா கண்டுபிடிக்கிற நாசன ஊதி உதறிவீங்கச்சா இல்ல எல்லாமே செய்வாங்க அது எங்க நம்ம எடுத்து கொண்டு போறேன் அதனால நான் பப்ருவாகனா இருந்தாலும் என் சாம்ராஜ்யம் நாட்டை கொலை செல்லுது இப்போ மகன் ஈரோடும் வல்லரசு சாம்ராஜ்யம் பெற்ற வல்லரசு நாடு
இது நீயா அங்கதான் கலந்து அந்த குதிரை கூதி வாய் எல்லாம் தெரியாத குதிரை மியான்னு தான் கத்துமா அப்படி சொல்ற மியாங்கிறது பூனை குட்டி நாடு தெரியுமா ஐயோ தேசத்தில மணிபுரி எல்லை. மணிபுரி. ஆமா மணிபுரி. மணிபுரி. எனக்கு மணிபுரி. உன் பேர் என்ன பேரு? என் பேரு சின்ன பையன். சின்ன பையனா? சூப்பர் சொன்ன உனக்கு கோவம் தங்கச்செல்லம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் சுகமா இருக்கிறாங்க. நீ எப்ப போற? எங்க அம்மா போன் போட்டுட்டே இருக்கிறா. கோமாளி அமுச்சு விடு, கோமாளி அமுச்சு விடு, கோமாளி அமுச்சு விடு. பேசிருக்கிறான். ஆள் இல்ல. ஒரு நாள் கூட அவளை செய்யலி எப்ப என்ன போன் அப்படியா சொல்லிக்கிட்டே இருக்கிற?
ஏதோ வாய்க்கழகா சொல்றது செஞ்சிருந்தா 12 வருஷம் இன்னும் நாம 2 பேரும் ஆடணும்ல அந்த பாசம் எங்க அம்மாளுக்கு உன்னாலதான் நான் கூத்தே கத்துக்கிட்டேன். அதனால என் மகனுக்கு உன்னால பேர் வந்துச்சு. அதனால அவர் அமுச்சு விடு தம்பி, நான் ஞாபகத்தியமா அவரு பார்த்த மாதிரி வச்சிருக்கிறேன். அப்பேற்பட்ட புண்ணியவதியா இருந்தாங்க அம்மா, எனக்கு ஒரு நாளாவது புண்டை காய்ச்சிருக்கணும். மகன்கிட்ட கேட்கிற கேள்வியா யாப்பா சிரிக்கிறீங்க நீங்க வேற? இதுக்குதான் கோமாளி தமாசு பண்ணி நான் தான் கேட்கறா. வந்த பேசுறா தமாசு பண்ண மாட்டோம். இப்ப எங்க அம்மா இருந்து கேவலமா பேசுறானே, சிரிக்கிறாங்க அவங்களா? இல்ல அம்மா சிந்தா காட்டுங்க, ஒன்று அடித்து விடுவேன். நல்லா இருக்கு விளக்க மாட்டேன். இருந்தாலும் மணிபுரி ஆண்டு வந்தால் மணிபுரி அல்ல, மணிபுரி தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மாவீரன். ஆனால் என் மனதிலே ஒரு கவலை. அதை நினைத்தால் என் மனமே எரிமலை போல் குமருகின்றன. என் தாய் சித்திராங்கதை, என் தந்தை அர்ஜுனன் ஆண் அழகன் அர்ஜுனன் என்று என் தாய் சொல்லியிருக்கிறது. ஆனா அன்பா அடே என் தந்தை யார் பேர் தெரியுமா? ஐயோ என் தந்தை முகம் பார்த்ததில்லை. தாய்மகம் நான் அறிந்தேன், என் தந்தை மகன் இன்னும் பார்த்ததில்லை. என் தாயார் சொன்னார், உன் தந்தையை நீ பார்க்க வேண்டுமானால் நான் மாங்கல்ய பூஜையில் அமர்கிறேன். 48 நாள் மாங்கல்ய பூஜை. இந்த மாங்கல்ய பூஜைக்கு மலர் கொண்டு வா, நான் பூஜையில் அமர்ந்து பூஜை செய்கிறேன். உன் தந்தை நம்மை தேடி வருவார் என்றார். அதனால் 48 நாள் மலர்கள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். 47 நாளா? ஆமா, 48வது நாள் நடக்கும் தருவாய். நீ எதுக்குடா வந்த? நான் கூத்து வந்தேன். மூடு எங்கடா இருக்குது? எங்களுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்டா கேக்குற? ஏன்டாவா? என்ன குளித்தியா? வருங்காலத்தின் இளவரசன் அறியவில்லை?
பாட்டை இழுத்துருவேன். ஆடையில பிரச்சனை கொண்டாட்டி உட்காந்துருப்பாங்க கோயில அடி அன்பா என் தாயை பார்த்து என் தாயை பார்த்து மாமா சாமக்காட்டுல கடந்து போச்சுட்டு எங்க அந்த தாய் இல்லடா எருவுக்கு போனோம் அப்படியே சேர்த்து போயிட்டா தலைவராங்க 3 நாளா ஒரு கேவலம் செலவு பண்ணா கூத்து 2 ஆனா பாத்தி எப்படி எங்கிட்ட பையன் கூட நங்காட்டி பையன் கூட தனி வாத்தி நல்லங்களுக்கு என்னைக்கு 4 பேர் சேர்ந்து வருவாங்க. ஆனா உனக்கு வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆனா கொஞ்சம் பொய் பித்தவரத்தை குறைச்சிக்க. மனசு வெறுக்க வைக்காதே, பாசத்தை உண்டாக்க. மனசு எடுத்து ஏடா இப்படி இப்படிங்கிற நான் வந்து இப்படித்தான் வந்து ஊம்புங்கய்யா ஒன்று எடுத்துறேன். என் தாயை காட்டுறா லைட் அடிச்சு பைக் என் தாய் என் வலதுகன், என் தந்தை இடதுகன். என் இல்லடா நான் என் மனதிலே ஆமாடா உன்ன மாதிரியா பைத்தியக்காரா நீங்க அப்படி கூத்து விடுவானா சொல்ற கெஞ்சுறேன். ஏப்பா கூத்து கௌரவட்டு செனாட்டை வைக்கிறான் பாரு அந்த உனக்கு இது தேவையா? ஐயனுக்கு எதுக்கு ஆட்டுக்குட்டி? எங்க அப்பனை விட என்னடா ஆட்டுக்குட்டி. அடுத்த நாள் குட்டி ஆடு சேர்த்து போட்டா குட்டி ஆகுது. சேர்த்து போட்டா எங்க அம்மாவுக்கு காட்டு நேரம் ஆகுது. போலாம்